மக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். வணக்கம். எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, தாண்டேல் டப்பிங் படம் தாங்க. கீதா ஆர்ட்ஸ் அல்லு அரவிந்த் தயாரிப்புல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் தாண்டேல். நாக சைத்தன்யா, சாய் பல்லவி, பிரகாஷ் எதுவாடா, ஆடுகளம் நரேன், கருணாகரன் மற்றும் பப்ளு நடிச்சிருக்காங்க. இல்ல சாய் பல்லவி படமே பார்த்தீங்கன்னா மும்பாயில எப்படி ஒரு ஹீரோக்காக காத்திருப்பாள் அந்த பேஸ்ல சீதா பயணம் இந்த மாதிரி பல திரைப்படங்களோட தழுவல் மாதிரி தான் தெரியுது. சந்து பாண்டேங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. கேமரா சியாம்தத், மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு படத்துக்கு. படம் மியூசிக்ங்கிறத கலக்கி எடுத்திருக்காரு. நம்ம இந்தியா கடல்ல பிடிச்சிட்டு இருக்க மீனவர்கள் ஒரு 23 பேரை பாகிஸ்தான்ல கொண்டு போய் ஜெயில அடைச்சிடாங்க. அந்த 23 பேரை எப்படி மீட்டு இந்தியா கொண்டு வர்றாங்கிறது தான் கதை. பழகி போச்சா எங்க நாட்டுல இருக்கிற நாய்ங்கெல்லாம் வடக்கு பக்கம் திரும்பி போனா இதைத்தான் ரொம்ப அருமையா தாண்டேல்னு பண்ணியிருக்காங்க. தாண்டேல்னா எல்லை விட்டு தாண்டுற மாதிரி, எல்லையை விட்டு தாண்டதுனால அந்த பிரச்சனைகளை எப்படி இவங்க மேற்கொள்றாங்கிறதான் காரணம். சாய் பல்லவி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாக சைத்தன்யா இது வரைக்கும் அவர் பண்ண படங்களே இந்த படம் ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ள கஷ்டமாலாம் காட்டாம கேஷுவலா அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை என்னங்கிறத தெளிவா காட்டணும். ஒளிப்பதிவு படத்துக்கு ரொம்ப பிரமாதம். அதே நேரத்துல இயக்குனர் ஸ்கிரீன் பிளேங்கிறது ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு. ஊர்ல எல்லாரும் ஏதேதோ பேசிக்கிறாங்களாண்டா. நம்மளை பத்தி அப்படி பேசுறாங்கனாலே நம்ம ஃபேமஸ். கிட்டத்தட்ட மிலிட்டரி ராணுவத்தோட பயிற்சியில் என்ன ஆயினா, நம்ம வாகா பார்டர்ல கொண்டு அதாவது இந்த பொண்ணு சாய் பல்லவி ஹீரோயின் தன்னோட முயற்சியில இந்த 23 பேரை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. அந்த 23 பேர்ல 22 பேர் பாஸ் ஆயிரும், ஒருத்தருக்கு லேட் ஆகும். அந்த டைமிங் இருக்கே ரொம்ப அருமையா இயக்குனர் பண்ணியிருக்காரு. அந்த 23 பேரும் கரை சேர்ந்துருவாங்க. ஆனா சாய் பல்லவியும் நாக சைத்தன்யா கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையாங்கிறதாங்க கதை. ஆக மொத்தத்தில் தாண்டேல் நல்ல ஒரு படம். அல்லு அரவிந்த், பனி பயல்ங்கிறவங்க தான் இந்த படத்தை இணைஞ்சு தயாரித்திருக்காங்க. கீதா ஆர்ட்ஸுக்கு தாண்டேல் நல்ல படம் தான் சொல்லணும். படம் வசூல் மலை பொழிகிறதுங்கிறாங்க. ஆந்திரால இட்டு எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குங்கிறாங்க. பார்க்கக்கூடிய படம் தான். தாராளமா ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஆனா நாக சைத்தன்யா யார் தெரியலையாங்க, நல்ல யோசனை பண்ணி பாருங்க அவர் யாரு என்னன்னு. சாய் பல்லவி சொல்லியே தர வேணாம். அதாவது நடிப்புக்கு சொந்தக்காரி, நடிப்பு புலின்னா சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்துல பிரமாதமா பண்ணிருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சமந்தாவோட பழைய புருஷன் தாங்க நாக சைத்தன்யா. அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தாங்க. நாக சைத்தன்யா அந்த படத்து மூலம் தன்னை ஒரு திறமையான நடிகருங்க ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் தாண்டேல் எல்லையை விட்டு தாண்டி படம் வெற்றி பாதையில தாண்டிடுச்சுன்னு தான் சொல்லலாம். படம் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா எல்லாருக்கும் போய் தியேட்டர்ல பாருங்க. தொடர்ந்து எங்களோட சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நான், உங்களால் நான். வணக்கம்.